நீ இந்துன்னு சொல்கிறாங்கல்ல, நான் கேட்குறேன், எச் ராஜாவும் இந்து தானே, நிர்மலா சீதாராமன் இந்து தானே, எல்லாம் கணேசன் எல்லாருமே இந்து தானே, எல்லாம் கூப்பிட்டு போய் பாண்டி கோயிலில் நாங்கள் கிடா வெட்டி சாமி கும்பிட்றோம், நீங்கள் வந்து பிரசாதம் சாப்பிடுங்கன்னா, அங்கே கிடா வெட்டி வந்து கறி குழம்பு ஊற்றுறதாய பிரசாதம், அங்கே நீ சாப்பிடுவியா, நீன்னு இந்து தானே, சாப்பிடுவியா நீயே? இப்போ நீ எந்த இந்து? இப்போ ஓ ஆச்சாரம் பிராமண மதத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்து மதம்னு சொல்றது எவ்வளோ அயோக்கியத்தனா? ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட ஆதிக்கத்தை எல்லாருக்குமானதா நீ எப்படி சொல்லுவேன்? நீனு நான் குலசாமி கும்பிட்றவனா இருப்பேன், நீங்கள் ஒரு வழிபாட்டு முறையில் இருப்பிய. இப்போ வந்து என்ன பண்ணுவேன், முன்னோர் வழிபாட்டில் வந்து எங்கள் மூத்தாள் இறந்து போயிட்டார், பெரியவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கருவாடு இதெல்லாம் வச்சு சுருட்டுலாம் வச்சு சாராயம்லாம் வச்சு சாமி கும்பிட்றானா இல்லையா, நினைவு நாள் கொண்டாடுறானா இல்லையா, தவசம் கொண்டாடுறானா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணுவ? அதை கருவாடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவியா நீயே? வழிபாட்டு முறை என்பது ஒற்றை முறையாக எப்படி மாற முடியும்? ஒரே மொழி தான் பேசணும், ஒரே உணவு தான். இப்போ ராணுவத்துக்கு எல்லாத்துக்கும் தயிர் சாதம் போடுவியா நீயே? இந்திய ராணுவத்தில் இருக்கிற பூரா நாளையிலேருந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, அப்படி போயிடும். புளியோதரையும் தயிர் சாதம் போட்டேன்னா ஏற்கனவே சீனாக்காரன் ஆக்கிரமிச்சு 2000 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டான், கொடியெல்லாம் கட்டிட்டாங்க, அவன் ஊருன்னு சொல்லி அவன் தாலுகாவெல்லாம் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டான். அதை கேட்க துப்பு இல்லாதவங்க தேசபக்தியை பற்றி நமக்கு வந்து பாடம் நடத்துவாங்க. அதனால் நீ வேணால் நாளையிலேருந்து வேணால் இந்திய ராணுவத்துக்கு தயிர் சாதம் புளியோதரை போடு, ஊறுகாயம் போடு, சாப்பிட்டு விட்டு அவன் எப்படி போரிடுறான், எப்படி வந்து ராணுவத்தில் வந்து வேலை செய்கிறான்னு வேணால் பார்க்கலாம்.